ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம நடிகர் ட்ரெய்லர் பார்க்க போகிறோம். ஒரு நடிகர் மலையாளம் மூவி அண்ட் டொவினோ தாமஸ் அதில் நடிச்சிருக்காங்க. அண்ட் லால் ஜூனியர் டைரக்ஷன். பவனா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்னு நினக்கிறேன் பவனாவை. அண்டு டொவினோ தாமஸ் ஒன் ஆஃப் மை ரீசெண்டாக கொஞ்சம் மலையாள படத்தில் கொஞ்சம் ஃபேவரட் தான். அவங்க விண்ணில் ஒரு நீ அண்ட் தள்ளு மாடு அந்த பாட்டெலாம் பார்த்துருக்கேன். ஸோ நல்லா நடிப்பார். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவரை பார்க்குறது மாரி படத்தில் தான். ஸோ ரோல் எஃப்எம் அதை பற்றி பேசுவாங்கன்னா இப்போ கேலால் ஜூனியர் எடுத்திருக்கிற படமா. ஸோ அவரோட டைரெக்ஷனில் நானும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் படம் பார்த்தது இல்லை. ஸோ ஆனால் அவர் மஞ்சுமேல் நடிச்சிருக்காங்க. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ் எனக்கு ஒன் ஆஃப் த ரீசெண்டாக பார்த்ததுல ஃபேமஸான படம், பிடிச்ச படம். ஸோ லெட்ஸ் வாட்ச் திஸ் ஒன். Slow. Roll camera. Roll it fast. All passengers to kindly remain seated and fasten their seatbelts. Action. പക്ഷെ സർക്കാർ ഈ തൊപ്പിയും കാക്കിയും അണിയിച്ച് എന്നെ ഇങ്ങോട്ട് കെട്ടിയെടുത്തിരിക്കുന്നത് എനിക്ക് മുമ്പ് വന്ന ചില ഊച്ചാളി പോലീസുകാരെ പോലെ സാറിന് ക്ഷൗരം ചെയ്യാനാണ്. മുഹമ്മദ് ഷാക്കിർ ഇസ് ഇൻഫ്ലേവർ, ഹൈലി ഇൻഫ്ലേവർ. താങ്കൾ സെറ്റിലൊക്കെ വന്ന് അലമുണ്ടാക്കുന്ന ഒരാളാണെന്ന് പൊതുവെയുള്ള സംസാരം. ദൗർഭാഗ്യവശാൽ എൻ്റെ സിനിമാ സഹപ്രവർത്തകനായ ഒരു സഹോദരൻ്റെ കാലിൽ ചെറിയൊരു പൊട്ടലുണ്ട്. അന്ന് കാർ ഓടിച്ചിരുന്നത് ഞാനായിരുന്നില്ല. ഇൻസെൻസിറ്റീവ് സെൽഫ് ഓക്യുപൈഡ് പ്രിക്ക്. ഈ കർമ്മ എന്നൊക്കെ പറയുന്ന സാധനമുണ്ടല്ലോ, അത് സത്യം. ആസ് ആൻ ആക്ടർ ഞാൻ എങ്ങനെയുണ്ട്? മെഡിക്കൽ റപ്പോ ഫീൽ എവിടെ? ഞാൻ നാട്ടിൽ ചെന്നിട്ട് മാസ്റ്റർ ക്ലാസ് സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം, അല്ലാണ്ട് ആക്ടിംഗ് ഒക്കെ ആയിട്ട് പഠിക്കണോ? ഗുഡ് മോർണിംഗ് ഡേവിഡ് പണിക്കൽ. എന്റെ ആദ്യത്തെ 3 പടം സൂപ്പർ ഡൂപ്പർ ഹിറ്റ് ആയിരുന്നോ? ഒരെണ്ണം ഇൻഡസ്ട്രി ഹിറ്റും അത് ചെയ്തത് ഞാൻ തന്നെയല്ലേ? ആദ്യത്തെ 3 സൂപ്പറായിരുന്നു. താൻ എന്ന് സൂപ്പർ സ്റ്റാറായി അന്ന് തൻ്റെ പണി പാളി. ഈ സിനിമ എന്ന് പറയുന്നത് ഒരു ചരിത്രമാണ്. സ്റ്റാലിൻ സ്വാസ്കി, ബോളോസ്ക്വാസ്കി, ആശാമര തട്ടകം, അതൊരാൾക്കും ഡിലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ല. താൻ ഈ അടുത്തോളം ചെയ്തല്ല അവസാനമായിട്ട് അയ്യേ എന്താണ് എന്തോ സിംഹാസനം. സിംഹാസനം എൻ്റെ അമ്മോ, അതൊന്നും ഒരാൾക്കും ഡിലീറ്റ് ചെയ്യാൻ പറ്റില്ല. പിന്നെ ചില സിനിമകളിലൊക്കെ ലാലേട്ടൻ വിരലുകൊണ്ട് അഭിനയിക്കുന്നു എന്നൊക്കെ പറയണം. അങ്ങനത്തെ ഐറ്റംസ് ഇല്ലേ? അങ്ങനെ സ്കോപ്പുള്ള എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ പറയണം. അത് ഈ സീനിലല്ല, സ്കോപ്പ് വന്നിട്ടൊന്ന് പറഞ്ഞു. എടാ സീരിയസ് ആയിട്ടൊരു കാര്യം, എടാ ഈ സീനിലല്ലടാ. ஸோ நடிகர் ட்ரெய்லர். ஸோ ஆஸ் யூஷுவல் மலையாளம் ஆக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து டெக்னிக்கல் வாய்ஸ் வந்து செம்மையாக எடுத்து போகிறாங்க. லைக் சினிமாட்டோகிராஃபி. ஏன்னா பட்ஜெட் உள்ளனால எதுக்கெல்லாம் வந்து பட்ஜெட்டே இல்லாமல் செம்மையாக செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து நோச்சில் தான் எடுத்து போயிடுறேன். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எல்லா படத்துலையும் நம்ம ரொம்ப பார்க்குறது என்னன்னா மலையாளத்தில் ஒரு ரீசெண்டாக பார்த்தா லைட்டிங் ஒர்க்ஸு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே செம்மையாக இருக்குது. இதில் டொவினோ தாமஸ் குட் ஆக்டர். அண்ட் மஞ்சுமேலில் நடித்த சில கேரக்டர்ஸ் அதில் இருக்காங்க. அண்டு ஜோக்கா நடிக்கிறவங்க தான் மலையாள படத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க தான் இருக்காங்க. ஸோ இப்போ உள்ள ரீசெண்டாக வர படத்துலலாம் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சேம் ஃபெமிலியர் ஃபேஸாக தான் இருக்குது. அண்டு பட் நல்லா நடிக்கிறவங்க நல்லா நடிக்கிறாங்க. அண்டு என் டொவினோ தாமஸ் வந்து அதை நீட்டு முடி வச்சுருக்கா அதில் பார்த்தோன்னா எனக்கு மோஸ்ட் பார்த்தோன்னே நம்ம விக்ரம் சார் இருமுகர் வில்லனாக நடிச்சிருப்பாரு, அந்த லுக்கு தான் வந்துச்சு. அது தான் அவங்க வச்சு அது அதே மாதிரி தான் இருக்காங்க. மோஸ்ட்லி பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்காங்க. அண்டு டொவினோ தாமஸ் அண்ட் நல்ல படம் நல்ல படம் ஒன்று நடிப்பாங்க. அண்டு ஸோஃபா அவ்வளோதான் கைஸ். படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிவ்யூலாம் நல்லா இருந்துச்சுன்னா மலேசியாலையும் ஓடும். ஸோ பார்த்துருக்கிறது பேன் இண்டியா மூவி மாதிரி தான் இருக்குது. நான் 4-5 லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. ஸோ வேர்ல்ட் வைட் ரிலீஸ். அண்டு அவங்களாம் அந்த மலையாள படம்லாம் வந்துட்டு மலேசியாவில் வந்து
அங்கே இந்தியாவில் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணாலும் 1 வீக் ஆஃப்டர் தான் இங்கே வருது. ஏன்னா நான் சொல்கிறது ஸ்டார்டிங்கில் வந்து ஆளுங்க போயிட்டு அவ்வளோவா பார்க்குறது படம் நல்லா ரிவ்யூ இருந்துச்சுன்னா போய் பார்க்குறாங்க. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ் அது மாதிரி தான் வந்துச்சு, நல்லா ஓடிச்சு, வலிச்சாங்க, நல்லா ஓடிச்சு, ரொம்ப நாள் ஓடிச்சு. அது 3 வீக்ஸ் ஓடி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா. ஸோ மஞ்சுமேல் பாய்ஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு மலையாள படத்தில் ஃபேவரட் மூவியாக இருக்குது. ஸோ வேறு என்னென்ன படம் நான் அவ்வளோவா மலையாள படம் பார்த்ததில்ல. ஸோ அதனால் என்னோடய ஃபேவரட் மூவி இப்போதைக்கு மஞ்சுமேல் பாய்ஸ் இருக்குது. ஸோ this one looking for it lah. So that's all guys, thank you.